ஸ்ரீ லைஃப் திட்டத்தில் பார்வையாளர்களுடன் பெரும்பாலான வேண்டுதலுக்கு அமைய நாங்கள் எங்களது சேவையை ஸ்ரீ லைஃப் யூடியூப் தளத்தினூடாக விரிவுபடுத்த இருக்கின்றோம். எங்களது ஸ்ரீ லைஃப் யூடியூப் தளத்தினூடாக ஜெர்மன் மற்றும் உலகளாவிய ரீதியில் நடைபெறுகின்ற கலை, கலாச்சார, அரசியல் மற்றும் பொருளாதார விடயம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை உங்களது பார்வைக்கு நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். ஸ்ரீ லைவ் யூடியூப் தளத்தினுடைய முதலாவது செய்தியை வருகின்ற 7/6/2022 அதாவது சனிக்கிழமை பார்வைக்கு சமர்ப்பிக்க இருக்கின்றோம். முதலாவது பதிவேற்றமாக இலங்கையில் காபோத உயர்தர பரீட்சையில் 3 பாடங்களில் சித்தி அடைந்தவர்கள் எவ்வாறு ஜெர்மனியில் உள்ள பல்கலைக்கழகங்களில் தமது கல்விகளை ஆரம்பிக்கலாம் என்பது பற்றி இத்துறையில் துறைசாயின் நிபுணர்களுடைய நேரடி பேட்டிகளுடன் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. மேலும் பயிற்றப்பட்ட தொழிலாளர்கள், சாதாரண தொழிலாளர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு எவ்வாறு வர முடியும் என்று பலர் எம்மிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு கேள்வி கேட்பது வழமையான விடயமாகும். இதற்கு தற்பொழுது விடை கிடைத்திருக்கின்றது. இந்த விடயத்தில் கூட துறைசார் நிபுணர்களை நேரடியாக பேட்டி கண்டு உங்கள் சம்பந்தமான பதிவை சமர்ப்பிக்க இருக்கின்றோம். ஜாப் சீக்கர் விசா மற்றும் ஆப்பர்சூனிட்டி கார்டு போன்ற விடயங்களிலும் துறைசார் அனுபவம் உள்ளவர்களை நேரடியாக நாங்கள் பேட்டி கண்டு உங்களுக்கு இந்த விடயங்களை எங்களது தளத்தினூடாக பார்வைக்கு விட இருக்கின்றோம். தொழிற்கல்வியை மேற்கொள்வதற்கு எவ்வகையான அடிப்படை தராதரங்கள் இருத்தல் வேண்டும், எவ்வாறு இலகுவில் ஜெர்மன் நாட்டிற்கு இந்த தொழிற்கல்வியை பெறுவதற்கான மேற்கொள்ளலாம் என்பது பற்றியும் நாங்கள் வெகு விரைவில் பதிவேற்றம் செய்ய இருக்கிறோம். ஜெர்மனியில் பதிவிட விசா மற்றும் அகதி விண்ணப்பம் சம்பந்தமான விடயங்களை சட்டத்தன்மைகளுடன் நேரடியாக பேட்டி கண்டு இந்த பேட்டியினுடைய பதிவுகளையும் நாங்கள் உங்களுக்காக சமர்ப்பிக்க இருக்கின்றோம். ஆம், இலங்கையில் 3 பாடங்களில் காபோத உயர்தர பரீட்சையில் சித்தியறியவர்களே, நீங்கள் ஜெர்மன் நாட்டுக்கு வந்து மேற்படிப்புகளை மேற்கொள்வதற்கான விடயங்களை அறிந்து கொள்வதற்கு துறைசார் நிபுணர்களுடைய நேரடி பேட்டி உங்களுக்கு தயாராக இருக்கின்றது. மேலும் உங்களுக்காக என்றும் கடமையாற்றும் சிறியினுடைய தகவல் இது.